பராபவ தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சிறப்பு என்னன்னா, 5ஆம் அதிபதியும், அதாவது விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நட்பு கிரகங்கள்ங்கிறதுனால அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த சூரியனுக்கும் குருவுக்கும் நல்ல தொடர்பு இருந்து மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தால் பெரிய அளவுக்கு அவங்க சாதனை படைப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உலக புகழ்பெற்ற நிறைய சாதனையாளர்களுக்கு இந்த அமைப்பு இருக்குங்கிறதுனால விருச்சிக ராசிக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதனால் அவர்களை பொறுத்தவரை சாதாரண விஷயங்களுக்காக கீழே இறங்கி வராமல் சாதிக்கணும்னு நினச்சி அதை நோக்கி அவங்க பயன்பட்டு அதில் அவங்க ஆய்வு செய்து அவர்களுடைய மனதை முழுமையாக அங்கே செலுத்தினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இதுதான் விருச்சிக ராசி கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த விருச்சிக ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ராசிக்கு உரிய விருச்சிக ராசிக்கு உரிய செவ்வாய் மாதத்தோட தொடக்கத்தில் 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அப்படின்னா கூட அதுக்கு பகை கிரகமான சனியும் புதனும் கூடவே இருக்கிறதுனால மிக தெளிவாக அந்த செவ்வாயால் இயங்க முடியாத ஒரு நெருக்கடி உருவாகும். அதனால் மாத தொடக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் யுத்தம். அடுத்தது இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுத்துக்கும் கடுமையான பகை கிரகம். இது மூணும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத குழப்பங்களும் வீண் பிரச்சனைகளும் வீண் சிக்கல்களும் போட்டு மன நிம்மதியை கெடுக்கும். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா செவ்வாய் அடுத்த சில நாட்களில் மேஷத்துக்கு வந்துடும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை சமாளிச்சுக்க தான் வேணும். தேவையில்லாத பிரச்சனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இந்த செவ்வாய் இப்போதைக்கு புத்தாண்டில் மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்து மேஷத்துக்கு ரிஷபத்துக்கு மிதன ராசிக்கு வர்ற வரை அவங்களால தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும். இதெல்லாம் குறுகிய காலங்கிறதுனால அதுக்கப்புறம் மாறி போய்டுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மாதத்தோட தொடக்கத்தில் பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது. அதாவது புத்தாண்டு தொடக்கத்தில் 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள், லாபங்கள், அனுகூலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் அவர்களுக்கு நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வெறும் சூரியன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரனும் இருக்குது. சுக்கிரனை பொறுத்தவரை 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல தானே இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தாலே அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் நடைபெறுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு. இந்த முழுமையான நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொள்வதற்கு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு விலை உயர்ந்த ஆடைகள், சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் காஸ்ட்லி புடவை, இதை எடுத்து உரியவர்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு அவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குங்கிறத அவங்க முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டியது ஒன்றா இருக்குது. அடுத்து பார்க்கும்போது புத்தாண்டோட தொடக்கங்கிறது சந்திரனுங்கிறது ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்கும்போது வீடுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புது டெக்னாலஜின்னு சொல்லுவோம்ல, புது நவீன கருவிகள், இன்னும் சொல்லப்போனால் சமையல் அறையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் மாற்றுறது, இந்த மாதிரி சமையல் அறையில் சில மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்குவாங்க. அது அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டும் கிடைக்கும். வீட்டுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய இந்த குழாய்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்பர் ஒர்க்குங்கிறாங்களா, அந்த மாதிரி செலவுகள் மாத தொடக்கத்தில் இருக்கும். அது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழுதுபட்ட சில விஷயங்களை மாற்றுறது தான். அது சின்ன செலவாக இருந்தால் கூட அது நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். அப்போ முக்கியமாக பார்க்கும்போது வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய சில விஷயங்களில் ஏற்பட அந்த பழுது நீக்க பணிகளை செய்யணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேவையானவர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு கூட எடுத்துங்க, உறவினர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த துணிமணிகளை எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு இந்த புத்தாண்டு முழுக்களும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். அடுத்தது இந்த ஒரு வருடத்துக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது வருடக்கோள்களை வச்சு மட்டுமே தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி, இந்த அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு வரைக்கும் சனியோட பெயர்ச்சி இல்லைங்கிறதுனால சனி 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3க்கும் 4க்கும் உரிய கிரகமான சனி 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ வீடுகள், ஏற்கனவே நீங்கள் வீடுகளை கட்டி பாதியிலே நிறுத்திருந்தீங்கன்னா அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு வாடகை வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
அதே போல் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி சில தொழில்களை நடத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த இயக்கம் சரியாக இல்லைன்னா அந்த அடிக்கடி வாகனங்கள் பழுதாகிறது, ரிப்பேர் ஆகிறது, அதனால் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்திருந்தால் திரும்பவும் அது மூலமாக அவங்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வீட்டு வாடகை, கடை வாடகை, வணிக நிறுவனங்களோட வாடகை இதெல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பு நல்ல மாதிரி உருவாகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் மகிழ்ச்சி மனசுக்குள்ளே வந்தால் கூட நீங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் வேறு ஒரு விஷயத்தை நினச்சி அது இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்பீங்க இல்லையா? அதனால் முதல்ல கிடைக்கிற மகிழ்ச்சியை பயன்படுத்திக்கோங்க. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை தேடி அதுக்கான வசதியை பார்த்துக்கணும். நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய, நீங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த இலக்குகளை அடைப்பதற்கான நேரங்கிறது இது இல்லைங்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். அதனால் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையும் தெளிவாக கொண்டாடுவதற்கு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது ஏற்கனவே வந்து குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்குது உங்களுக்கு. இந்த குரு வந்து அடுத்தது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வருகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு அது பாதகஸ்தானம் அப்படி தான் என்ன தான் சொல்லப்பட்டாலும் இது வந்து கோச்சாரங்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குருவோட பார்வை யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதுங்கும்போது ராசிக்கு கிடைக்குது, ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது, ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் கிடைக்குது. அப்போ விருச்சிக ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நல்ல பலன்களை தான் உருவாக்க கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் இல்லையா குரு. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது வருவாயை வந்து நிறைய கொடுத்துரும். ஏற்கனவே தடைப்பட்டத வருவாயை வந்து மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளாலையும் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மனதுக்கு பிடித்த பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட், ஒரு சினிமா தேட்டர் வச்சுருந்தா கூட அதுலேருந்து வர்ற வருமானம், அடுத்தது வந்து ஒரு கிளப்பு வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள், விளையாட்டு துறைகள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அம்சங்கள் மூலமான வருவாய் தடைபட்டிருந்ததுன்னா இந்த குரு வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது இந்த குருவோட பார்வை வந்து 5ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகும். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோன்னா 5ஆம் இடத்துல வந்து சனி இருந்ததுன்னா அதுதானே மனசு அப்படின்னு சொல்கிறோம். மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தொடர்ச்சியாக இது வரைக்கும் நடந்துட்டு வந்துட்டுருக்குதுல்ல. இப்போ இந்த குரு பார்வை செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நினைக்கிறது என்னெல்லாம் தப்பாக போச்சோ அதெல்லாம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாகி ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது இந்த குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல கிடைக்குது. அப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ என்ன முயற்சி எடுத்தாலும் கிட்டத்தட்ட அதில் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வழியை இந்த குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது இளைய சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அந்த இளைய சகோதரர்கள் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இதுக்கப்புறம் உங்கள் மேலே அவர்கள் வந்து அன்பு செலுத்துவாங்க, பாசத்தையும் செலுத்துவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சின்ன சின்ன பயணங்கள் நம்ம ஒரே இடத்துல இல்லாமல் சில இடங்களுக்கு போகணும்னு பிளான் பண்ணி இது வரைக்கும் தடைப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பயணங்கள் சில பேருக்கு வந்து தூர பயணமாக கூட இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த குரு வந்து உருவாக்கி கொடுக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஜூன் மாதத்துக்கு மேலே கடகராசிக்கு வரக்கூடிய குரு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்னா முதல்ல உங்களோடக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகம் கொடுக்கும். அடுத்தது உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொள்வீங்க. உங்களை பார்க்கும்போது இது வரைக்கும் ஒதுங்கி போனவர்களாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இது ஒரு முக்கியமானது. அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் தோல்வி அடைந்ததுன்னா அந்த முயற்சிகள்லாம் இனி வெற்றி பெறுங்கிறது 2வது பாயிண்ட்டு. 3வது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை இந்த குரு பார்க்கறதுனால நீங்கள் மனசுக்குள்ளே நினச்ச விஷயங்கள்லாம் தப்பாக நடந்திருக்கும், அதெல்லாம் இனி சரியாக நடக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டில், தமிழ் புத்தாண்டுக்குள்ளே நிறைய பேர் சொந்த வீடு கட்டி முடிப்பாங்க. அதுவும் தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி முடிப்பாங்கங்கிறது தான் அந்த குரு வந்து உங்களுக்கு தரக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ராகுங்கிறது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தது, அது இப்போ 3ஆம் இடத்துக்கு வரப்போகுது. ராகுவை பொறுத்தவரை 3ஆம் இடம் வந்து ரொம்ப சிறப்பான இடம் இல்லையா. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நெருக்கடி இருந்தாலும் அதை மீண்டு வருவதற்கான ஒரு அப்நார்மல் தைரியத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக எடுத்த முயற்சியில் வெற்றியோடு திரும்பணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இடைவிடாமல் போராடுவீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அது போயிட்டே இருக்கிறப்ப ஆமாம் தோற்றுரும், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் விட்டுட்டு வந்துடுவீங்கள்ல. இப்போ அதை செய்ய மாட்டீங்க. ராகு வருது.
அந்த ராகுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ராகு வந்து உங்களை அடுத்த 1.5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன தான் நெருக்கடி வந்தாலும் அதிலேருந்து மீண்டு கொண்டு வர்றதுக்கான வழிகளை காண்பிப்பார். நீங்களும் அதை தைரியமாக எதிர்த்து போராடி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது திரும்ப 9ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லையா? 9ஆம் இடத்துக்கு கேது வர்றது அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய கேது வந்து உங்களோட டார்கெட் அச்சீவ்மெண்ட்டு எல்லாத்தையுமே மற்ற கிரகங்கள் மூலமாக முடித்தால் கூட உங்கள் மனசுக்குள்ளே சில ஆசைகள் இருக்கும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், அப்படிலாம் சில எண்ணங்கள் இருக்குங்களா, அது வந்து நடக்காது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கணும். நாமளுடைய பர்சனலாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து கடமையை வச்சுருந்தோமோ அந்த கடமைகள்லாம் முடித்து கொடுக்குங்கிறதுனால விருச்சிக ராசியை பொறுத்தவரை பராபவ தமிழ் புத்தாண்டு சின்ன சின்ன நெருக்கடி ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி உங்களுடைய பயணம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும். பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு நல்ல மாதிரியான நடைபெறுவதற்கும் இன்னும் செல்லக்கூடிய இந்த நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கும் புத்தாண்டு தினத்தன்னைக்கு அக்னீஸ்வரர் அல்லது வெள்ளீஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, விருச்சிக ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து தனுசு ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.